ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டு வீட்ல பார்த்தீங்கன்னா, சூப்பரா அழகா எல்லா இன்டீரியரும் பண்ணியிருந்தாங்க. எங்க பண்ணீங்க? அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த மாரி இன்டீரியர் வந்து காத்ரேஜ்ல குடுத்து தான்ப்பா பண்ணேன் அப்படின்னாங்க. அவங்க தான் அட்ரஸ் சொன்னாங்க. இதே மாரி இந்திரா காந்தி சிலைக்கிட்ட வந்து காத்ரேஜ் ஷோரூம் இருக்கு. அங்க நீ போய் பாருன்னு, அந்த இடத்துல தான் இது பண்ணேன். இதோட ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13க்கு 13 13க்கு 13. ஆனா சூப்பரா அழகா பண்ணியிருந்தாங்க. பேண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லா இந்த மாரி ஆர்கனைஸா வச்சுக்கிற மாரி குடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் ஹேண்டில் குடுத்துருக்காங்க. இந்த கலர் செம சூப்பரா இருக்கு. இது வந்து அக்ரலிக். இது எவ்வளோ ரேட் ஆகும்? இதெல்லாம் ஃபுல்லா இந்த மாரி செட்டப் பண்ணா அப்படின்னு கேட்டேன். 7 to 8 லேக்ஸ் ஆகும் மேடம் அப்படின்னாங்க. இதுல வந்து இந்த சிம்னி, ஸ்டவ்வு அந்த மாரி பில்ட் இன் அவன் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது. இன்டீரியர் மட்டும் ஆகும்னு சொன்னாங்க. மேலயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணாங்க. இதே செட்டப்ல வேணும். ஐலேண்ட் வச்சு வேணும் அப்படின்னா 7 to 8 லேக்ஸ் ஆகும்னாங்க. இது 13க்கு 13 அடிப்பா அது. சிம்னி வந்து நடுவுல வச்சிருக்காங்க. இந்த சிம்னி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்கர் பேஸ்கெட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. எதுக்கு நான் திரும்பி திரும்பி சொல்றேன்னா, சில பேர் ஸ்கிப் பண்ணி பாப்பீங்க. அப்ப நீங்க வந்து பிரைஸ் சொல்லல அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேட்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன் நானு. நல்ல கான்ட்ராஸ்டான கலரா கொடுத்துருக்காங்க. அக்ரலிக்லும் பண்ணுவோம், வேணா நீங்க சாதாரணமா மேட் பினிஷிங்ல கேட்டீங்கன்னா அதுவும் செய்வோம் அப்படின்னாங்க. எல்லா இடத்துலயும் அழகாக லைட் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி பேண்ட்ரியும் வச்சிருக்காங்க, ரேக் மாதிரி. இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும் இந்த கிச்சன், மாடுலர் கிச்சன். எல்லாத்துலயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எல்லாத்துலயும் லைட்டு போட்டு வச்சிருக்காங்க. நல்லா பளிச்சுன்னு அந்த ஜாமான் தெரியற மாதிரி. அதுக்கு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அடியிலயும் அழகா லைட் இருக்கு. ஒயிட் கலர்ல சிங்க் போட்டிருக்காங்க. சாஃப்ட் க்ளோசர் டோர்ஸ் தான். பட்டு புடவை கலர் மாதிரி இருக்கு. இந்த கலரே நல்லா இருக்கு. லைட் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. கீழேயும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ், அந்த எல்இடி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு பேண்ட்ரி ஒண்ணு இருக்கு. இதுல இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா இதுவே ரொம்ப கொஞ்சம் லென்த்தா இருக்கு. 3 மினிட்ஸ்க்குள்ள நான் வீடியோ போடணும் இல்லையா? அதை நெக்ஸ்ட் வீடியோவே நான் போடுறேன். இதை முடிச்சுட்டு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் பாருங்க, அது ஃபுல் செட்டப்பும் சேர்த்து தான் இது. இந்த மாதிரி நம்ம லேடெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியா ரேக்கா வச்சுக்கலாம். இந்த இடத்துல லைட் கொடுத்துருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த கிச்சனே பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ தொடர்ந்து நான் பேண்ட்ரி வீடியோ போறேன், அதையும் நீங்க பாருங்க.